வடை போச்சு. தம்பி டீ இன்னும் வரல. 2 வடை ஒரு டீ. எப்படா ரெக்கார்டிங் அமிச்சதுக்கு அப்புறம் இத்தனை வண்டி வரீங்க? நான்சென்ஸ் பண்றீங்கடா. இப்படி ஸ்கூல் சேர்றதுலேருந்து எந்த ஸ்கூல்ல படிக்கணும் 10th இப்படி ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து எந்த ஸ்கூல்ல எவ்ரிதிங் ஐ டு எவ்ரிவேர் ஐ கோ everyone I meet is all because I made the decision. I made it happen. நான் நினைச்சனால தான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு நினைச்சு my life my rules அப்படின்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கீங்களுக்கெல்லாம் அப்படி பொறுடா. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். நீ வாழ்றதே உன் இஷ்டம் இல்லாம தான் தெரியுமா? உன்னை கேட்காம தான் பெற்று போட்டாங்க இந்த உலகத்துல. சிம்பிள். முடிஞ்சா பொழைச்சிக்க அப்படின்னு விட்டுட்டாங்க. சிம்பிள். உன் பேரே உன்னோடதுல தெரியுமா? உன்னை கேட்காம தான் உன் பேரை உனக்கே தெரியாம உனக்கு வச்சிருக்காங்க உங்க அப்பா அம்மா. சிம்பிள். இது மாதிரி நடக்கிற எல்லா விஷயமும் எல்லா மனுஷங்களும் யாரோ மூலியமா எதுனாலையோ நீ பார்க்கறதோ பேசுறதோ பழகுறதோ ஸ்மெல் பண்றதோ இது எல்லாமே இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியலைஸ் பண்றதுக்குன்னே தனி மூளை வேணும். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? ஒத்துக்கோ, உன்னை இந்த கோலத்துல பார்க்கவே இல்லை, நெஞ்செல்லாம் வலிக்குதானா? இந்த வீடியோ கூட ஏதோ ஒரு எனர்ஜி யாரோ எங்கிருந்தோ என்னை ரெக்கார்ட் பண்ண வச்சு போஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடு. இல்லைன்னா உனக்கே தெரியாமல் நாளைக்கு யாரோ ஒன்று முன்னாடி வந்து ஒவ்வொரு வீடியோவில் உனக்கே தெரியாமல் ஒன்று பண்ண வைப்பான். யாரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை. இப்படி ஸ்கூலில் சேர்றதுலேருந்து நீ எந்த ஸ்கூலில் சேரணும், 10th எவ்வளோ மார்க் வாங்கணும், 10th அப்புறம் எந்த கோர்ஸ் எடுக்கணும், 12th எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வாங்கணும், நீ கேட்ட கோர்ஸ் எடுக்கணும்னா இவ்வளோ மார்க் வாங்கணும்னு அதுக்கு ஒரு 30 days. நீ காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் எந்த காலேஜில் சேர்ந்தால் எங்கே நல்ல வேலை கிடைக்கும், எங்கே நல்ல வேலை கிடைச்சா எப்போ உனக்கு கல்யாணம் ஆகும், எப்போ உனக்கு கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பெற்றுக்கலாம், எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பேர் வைக்கலாம், எப்படி வளர்க்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட மொத்த சைக்கிளையும் அவங்களுக்கு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ சேவிங் சேர்த்து வைக்கணும், எந்த பாலிசி எடுத்தால் ஈஸியாக எப்போ நீ மண்டையை போடலாங்கிற வரைக்கும் இப்படி எதுவுமே உன் கையில் இல்லைடா. ஒரு உலகனா தான் இதில் மை லைஃப் மை ரூல்ஸ். இஃப் யூ டோன்ட் லைக் மீ கெட் அவுட் ஆஃப் மை லைஃப்னு பைக்கில் கார்லாம் ஸ்டிக்கர் வேற. நீயே கெட் அவுட் ஆனவன் தான்டா. உன்னையே குப்பை தொட்டில் இருந்தாண்டா எடுத்துட்டு வந்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கடா. ஆனால் அப்ப தற்குறிப்பையில இவ்வளவு ஏன் நம்ம பிறந்ததே ஒரு பெரிய ரேஸ்ல ஜெயிச்சுதான். அத்தனை மில்லியன் ஸ்பெர்ம்ஸ்ல மூடிக்கிட்டு இல்லாம முந்திரி கொட்டையாட்டா முந்திக்கிட்டு ஓடி போய் முட்டினால தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்க மூடிக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா அத்தனை மில்லியன் ஸ்பெர்ம்ல நீங்க தான் முந்திக்கிட்டு போய் முந்திரி கொட்டையாட்டம் முட்டினால தான் நீங்க பிறந்தீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். ஹவு ஆக்சுவலி வி பார்ன் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்படி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அந்த பார்ட்டிங்க இல்ல. அதாவது அத்தனை மில்லியன் ஒரு நிமிஷம். சுகி சிவ மோட் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். சுகி சிவ மோட் ஆன். அவர் யாருன்னு தெரியலனா கூகுள் பண்ணி பார்த்துக்க. அத்தனை மில்லியன் ஸ்பெர்ம்ல நம்மளும் ஒரு கவுண்டா தான் இருப்போம். ஸோ தென் ஃபர்டிலைசேஷன் எக் தான் வில் கெட் டு டிசைட் விச் டு அலோவ், எதை உள்ள அனுப்பணும், எதை உடனேயோட போய் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஆர் த சூசன் ஒன். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். If you think you are doing the right thing, what you thought, நீ நினைச்சதா நீ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு .not 1% நினைச்சிருந்தா கூட இந்த மாதிரி எங்கேயோ சவுண்ட் அடிக்கும். ஸ்டாப் அண்ட் திங்க். ஏன்னா இது எல்லாமே நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதோட ஆரிஜின் நம்மகிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சுதான். பிகாஸ் எப்படியும் we were always under someone's influence or control. வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்கிறது பண்ணுறது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தவங்க யார் கீழேயோ யார் மூலமாவோ யார் சொன்னதுனாலையோ ஏதோ ஒரு எனர்ஜி மூலமாக நமக்கே தெரியாமல் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இது தெரியாமலே தான் நம்மளும் பண்ணுறோம். பட் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் யூ ஆர் கோயிங் டு டேக் ஃபார்வர்ட் திங்ஸ் இன் யுவர் லைஃப்னா ஸ்டாப் அண்ட் திங்க். உட்காந்து யோசிச்சுப்பார். இஃப் தட் இஸ் த திங், அந்த ஒரு விஷயம் நீயே டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிச்சி, தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் டைம் யூ கம் டு நோ அபவுட் இட். அதுக்கப்புறம் யூ டூ சம் ரீசர்ச் அண்ட் அனலைஸ் வாட், வை, ஹவு, வென் அப்படின்ற எல்லா கொஸ்டினும். அப்போ தான் வில் கெட் டு நோ அந்த ஆரிஜின் வந்து நீங்களாக எங்கெங்கேயோ யார் மூலியமோ கேட்காம திஸ் இஸ் வாட் ஐ நீடுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து அந்த ஆரிஜின் ஆரம்பிச்சிருக்கும். அப்படி ஆரிஜின் உங்ககிட்ட இருந்து ஆரம்பித்து நீங்கள் டிஸ்கவர் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்ணுறீங்களா மட்டுமே
யூ கேன் சே யூ ஆர் டூயிங் வாட் யூ தாட். கொஞ்சம் புரியல, கொஞ்சம் புரியாத மாதிரியே பேசுகிறாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லும். பட் என்னதான் வியாக்கியானம் பேசுகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மல்டி டைமென்ஷனலாக யோசிச்சு பார்க்கும்போது தான் நானே சில டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி யோசிச்சு நம்மளே கேட்டுப்போம். இது ஏன் நமக்கு மட்டும் தோணுது? இது இப்படி தானா? திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். உலகம் இப்படி தானா? உலகத்தில் இந்த விஷயம் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 3 மணிக்கு முக்காடு போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அப்போ யூ வில் கெட் மோர் பெர்ஸ்பெக்டிவ். உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கே வரும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ், நிறைய விஷயமா வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க லைஃப்பில். இட்ஸ் அ குட் திங். லைஃப்பில் அப்ரோச் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எவ்ரி திங் இன் அ குட் வே. நிறைய டைமென்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு சால்வ் பண்ணுறதெல்லாம் உங்கள் ஐடியாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த காலம்லாம் இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் சொல்கிற மாதிரி பி லைக் அ வாட்டர். திங்க் பிரெட் ப்ரூஸ்லி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பி லைக் அ வாட்டர் அப்படின்னு. எதனாலனா எந்த ஃப்ளோவில் எங்கே போகிறோமோ அந்த ஷேப்பில் அதுவாகவே மாறிடணும். அப்போ தான் யூ வில் கெட் யூ வில் பி ரெடி ஃபார் எனிதிங் எனி டே எனிவேர். அப்போ தான் யூ வில் பி டிஸ்கவரிங் ஆல் தோஸ் திங்ஸ் நியூ. ஆரிஜின் உங்ககிட்ட ஆரம்பிக்கும், அதோட ஆரிஜின் உங்ககிட்ட ஆரம்பிக்கும். அதை அனலைஸ் பண்ணுறது, டிஸ்கவர் பண்ணுறது, வாட் ஆல் த திங்ஸ் டு மேக் தட் திங் ஹேப்பன் ஆர் ப்ரொசீட் இன் யர் லைஃப் எல்லாமே உங்ககிட்ட ஆரம்பிக்கும். யூ வில் கெட் டு டிசைட் வாட் டு டூ வித் தட் திங். சுகி சிவ மோட் ஆஃப். அப்பா பெரிய பூமராட்டாக இருக்கேன். வா என்ன பூமர் வாட. இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவில் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றனாலே என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் நான் வரட்டா. இவ்வளோ தூரம் பேசுனதை கேட்டு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டியே, கடைசியில் இட்ஸ் ஆல் ஃபார் நத்திங் ப்ரோ. 5 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. வரட்டா.